கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நம் தேவன் நம்மோடு பேசக்கூடிய தேவ வார்த்தையானது யோவான் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 19வது வசனம். எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசரியாரையும் லேவியாரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீ யார் என்று கேட்டபோது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு யோவானிடத்தில் கேட்கிறார்கள், நீ யார் என்று சில மனிதர்கள் கேட்கிறார்கள். அதற்கு யோவான் சொல்லுகிறார், தெளிவாக தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக சொல்லுகிறார். மேசியாவுக்கு வழியை ஆயத்த பண்ணவே இப்பூமியில் நான் பிறந்தேன் என்று. தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் யோவான். தேவன் அனுப்பின காரியத்தை நிறைவாய் நிறைவேற்றி வாழ்ந்தார் யோவான். யோவானுக்கு பிறகு சீஷர்கள் இயேசுவோடு இருந்து அவர் செய்கின்ற அனைத்தையும் உற்று கவனித்து தன் இருதயத்தில் பதித்து கொண்டு வாழ்ந்தார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக ஸ்திரீ சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, பேதுருவை விசாரிப்பதற்கு முன் ஸ்திரீ அந்த இடத்தில் சாட்சி கொடுக்கிறார் பேதுருவை குறித்து. இவன் கிறிஸ்துவோடு இருந்தான், இவனுடைய பேச்சும் இவனோட செய்கைகளும் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துகிறது என்றும். அப்பொழுது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தார்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்றி அவர்கள் வாழ்க்கையை முழுவதும் தேவனுக்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். இன்று நம் எல்லோரும் தேவனுக்காக வாழ்கிறோமா? இல்லை நம் தேவைகளை கொஞ்சம் பார்த்து கொண்டும் வாழ்கிறோமா? நம் தேவைகளுக்காக அதிக நேரம் ஜெபித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறைவான நேரத்தில் ஜெபிக்கின்றோமா? எப்போதும் தேவனுடைய ராஜ்யத்தை முன்வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்க காரியம் அது தன்னை போலவே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்காக மாத்திரம் இந்த பூமியில் நாம் பிறந்திருக்கின்றோம் என்ற எண்ணத்தை நித்தமும் நாம் நினைவில் கொண்டு நடக்க வேண்டும். தேவனுக்காக வாழ்கிறோமா? தேவன் சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? இன்று நாள் தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றினோமா? எத்தனை ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை நாம் அறிவித்தோம்? எத்தனை ஆத்துமாக்களை இயேசுவினிடத்தில் திருப்பினோம்? இன்று நாம் நித்தமும் உணர்வுள்ள இருதயத்தோடு வாழ வேண்டும். அது மாத்திரம் அல்ல, அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிறதும் ஒரு பக்கம் இருந்தால் அவரை வெளிப்படுத்துகிறது என்று இன்னொரு பக்கமாக இருக்க வேண்டும். நம் வேலை செய்கிற ஸ்தலமாகட்டும், வீடாகட்டும், பிறரிடத்தில் ஆகட்டும், அவர்கள் சொல்ல வேண்டும், இது இயேசு கிறிஸ்துவுடைய குணம்தான் என்று அவரை நாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு கருவியாக வாழ வேண்டும். நம்மை குறித்து நம் சாட்சி கொடுக்கிறதை விட நம் இயேசுவை குறித்து நித்தமும் சாட்சி கொடுக்க வேண்டும். பரலோகம் மகிழும் அந்த நிகழ்ச்சியை பார்த்து, அந்த வெளிப்பாட்டின் அந்த காரியங்களை பார்த்து இன்று மனம் திரும்பி நாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இத்தனை நாட்களாக நாங்கள் செய்த அந்த தவறுகளை மன்னியும். தேவ சித்தத்தை உணராமல் செயல்பட்ட நிமிடங்களுக்காகவும் மன்னிப்பை கேட்கிறோம். யோவானை போல, சீஷர்களை போல நிறைவான தேவ சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தரும். அதற்கு எங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.